தவாவுடைய நோக்கம் என்ன? நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். நன்மை ஏவி தீமையை தடுப்பதனுடைய நோக்கம் என்ன? நன்மை வளரணும், தீமை குறையணும், அல்லது தீமை ஒழியணும். நாம் ஒரு ஆள் தீமை செய்கிறாரு, இந்த ஆளையே ஒழிச்சுட்டுருவோம்னு நினைச்சா தவா இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் தான் தவறு செய்கிறவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சமூகத்தை விட்டு ஒதுக்குறதுக்குரிய முயற்சி செய்கிறது அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறையாக இருக்காது. இவங்களை எடுக்கிறது, அவங்களோட வீடியோக்களை எடுக்கிறது, பப்ளிக் பண்ணுறது, ஆளை சமூகத்துக்கு இதுக்கப்புறம் வர முடியாத நிலைக்கு கொண்டு வர்றது, இந்த இதை அஹ்லு சுன்னா பிரச்சார வழிமுறையில் கை கொள்ளப்பட மாட்டேன். அவங்க வெறுப்பை வளர்ப்பதற்கான ஒரு அடிப்படையாக பிரச்சாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. பிரச்சாரம் என்கிறது சீர்திருத்தத்தை உருவாக்குதலாக இருக்கணும் என்கிற இந்த விஷயத்தை கவனத்தில் சொல்லுவாங்க. இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது அதில் அதாவது அடிப்படையான சில வழிமுறைகளை அதிகம் சுட்டிக்கணும். சரி, இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ள புரிய முடிச்சுக்கணும் சார். இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற இந்த விஷயத்தில் 4 நிலை தான் இந்த உலகத்தில் வரும். ஒன்று, நான் ஒரு தீமையை எதிர்க்கிறேன், அந்த தீமை இல்லாமல் போகும், அதே இடத்துல ஒரு நன்மை வரும். இப்படியானவர்கள் நடக்கிறாங்க பிரச்சாரத்தால். 2வது, நான் ஒரு தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறேன், தீமை கம்ப்ளீட்டாக முடியாது, ஆனால் தீமையோட வலு கொஞ்சம் குறையும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கௌவா கட்டாயம் செஞ்சாகும். 3வது நிலை, நான் தடுக்கிற தீமை இல்லாமல் போயிடும், ஆனால் அந்த இடத்துல இன்னொரு தீமையோடு உருவாகும். இதை பிரச்சாரம் செய்கிறவர் அவர் இறுதியாக செய்யணும். இந்த இருக்கிற தீமையை ஒழிக்கிறது கஷ்டமாகுமா, அல்லது பின்னால் வர தீமை அதை விட வலுவாக வந்துடுமா, இதை பார்க்கணும். பார்க்காம அதை களமிறங்கக்கூடாது. 4வது நிலை, நான் ஒரு தீமையை எதிர்க்கிறேன், அது இதை விட பெரிய ஒரு தீமையை உருவாக்கும். இந்த நேரத்தில் தௌவா செய்கிறது ஹராம்னு சொல்கிறாங்க. அந்த தௌவா செய்யக்கூடாது. அந்த மெதட்டை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக, நாங்கள் அதாவது 1992களில் அப்போ அந்த காலங்களில் தான் இலங்கையில் சில பகுதிகளில் தௌஹீத் பிரச்சாரம் வேகமாக நடந்துச்சு. அப்போ இந்த கபர் வழிபாடு அதில் போய் செய்கிறதுக்குள்ள இதெல்லாம் பிரச்சாரம் செய்யும்போது அங்கே ஓட்டமாய் பிரதேசத்தில் முஸ்லீம்களின் ஊருக்கு எல்லையில் ஒரு ஜியாரம் நிற்குது. நாங்கள் இந்த பிரச்சாரம் செய்கிற அந்த காலகட்டமெல்லாம் முஸ்லீம்கள் அந்த ஏரியா விட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே புலிகளுடைய பிரச்சனை, அவங்களோட தாக்கு பிடிக்கிறதுக்காக அந்த டைம் சில முரண்பாடுகள் நடந்து முஸ்லீம்கள் ஏரியா வந்தாங்க. அந்த இடம் காலியாயிடுச்சு. ஆனால் அந்த ஜியாரம் இருக்கிற இடத்த அவங்க தங்களுடைய கைகளுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த சும்மா இருக்குது, அந்த பாவனைகள் இல்லாமல் இருக்குது. சில இளைஞர்கள் அங்கே போய் அங்குள்ள சில கபரை உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த கபருக்கு ஆட்கள் போகிறதும் இல்லை, அங்கே எந்த சடங்கும் நடக்கிறது இல்லை, உடைச்சிட்டு வந்துட்டாங்க. உடைச்சிட்டு வந்தால் என்ன நடக்கும்? கபூர் உடைச்சிட்டாங்க, யார் உடைச்சன்னு தெரியாது. அப்போ அது ஒரு பிரச்சனையாகும். அந்த கபரை பற்றிய சிந்தனை திரும்ப உருவாகும். அது இதாக திரும்ப இருந்ததை விட பெருசாக செஞ்சுவாங்க. அப்போ இதை என்ன நடக்குது? தவா என்ற பேரில் தீமை வளர்றதுக்கான ஒரு தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது. அப்போ அஹ்லு சுன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது இதை பார்ப்பாங்க. இதில் எதிர் விளைவு என்ன? ஒரு தீமை குறையுமா, அழியுமா, அல்லது இப்போ பூதாகரமாக ஆகுமா? சிக்காங்களை சில பேர் சிலையை போய் உடைச்சாங்க. அவங்க சாத்தியமாகி ஒரு ஏரியாவில் சிலையை உடைச்சு போட்டால் அவங்க ஒழிஞ்சிட்டாங்க. அது பிரச்சனையாகி கலவரமாகி பள்ளிகள் உடைக்கப்பட்டு இருந்த இடத்துல அதை விட பெரிய சிலை அமைக்கி இப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாகும். அப்போ அஹ்லு சுன்னாவுடைய இந்த தெளிவில்லாதவர்கள் தௌவா செய்கிறோம் என்கிற பேரில் தீமைக்கு துணை போவாங்க, நன்மையை ஏவுறோம் என்கிற பேரில் தீமையை பரப்புவாங்க. அப்போ இதில் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்கிறத முன் சென்ற அறிஞர்கள் கடைபிடிச்ச வழிமுறை என்ன, இது நாங்கள் பார்க்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பிரச்சாரம் செஞ்சால் சில நேரம் அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகிறவங்களை கொஞ்சம் நம்ம ஈர்க்கலும், அது ஒரு சூடு பிடிக்கும், தனிஞ்சு போகக்கூடிய எல்லாமே இல்லாமல் அப்படியே போகிற நிலைமை ஏற்படும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சில நேரங்களில் சில தீமைகள் குறித்து மௌனம் காப்பது பேசுவதை விட சிறப்பாக அமையும். சில நேரம் பேசாமல் விட்டோன்னு சொன்னால் அப்படியே ஓஞ்சி போகிறதா இருக்கும். அந்த இடத்துல பேசினோடனே இவன் சொன்ன இடத்துல நாங்கள் செய்யாமல் இருக்கிறதாண்டு அதை தூக்கி பிடிச்சு கொண்டு செய்கிறதுக்கு மக்கள் உருவாகும். அப்போ தௌவா அறிவின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் நடக்கணும். உணர்ச்சியின் அடிப்படையில், வேகத்தின் அடிப்படையில், ஹிஸ்பியத்
எங்களுடைய இயக்கத்தை நிலைநாட்டணும் என்ற அடிப்படையில் வரக்கூடாது. அப்போ இதுக்கு அஹ்லுஸ் சுன்னாவுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அந்த மண்ணை நீங்கள் உதாரணமாக்கி இதை சாலிஹ் ஹுசைனுடைய கிதாபு தௌஹீத படிச்சீங்கன்னு சொல்லிட்டோன்னா இதுக்கான பேசிக் அப்படியே கிடைக்கும் எங்களுக்கு அதில். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு அறிஞருடைய ஒரு புத்தகத்தை ஒரு முழுமையாக படிக்கும் போது அந்த ஒரு சப்ஜெக்ட் குறித்த ஒரு தெளிவு எங்களுக்கு வாரதுக்கு வழியாக இருக்கணும். எனவே இந்த கல்வி வகுப்புகளை தொடருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எந்த வகையிலே நஷ்டம் போகாது. எங்களை பெரிய